அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்கு சுட சுட ரெடியாகும் ஆளுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். 2 பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பிஜேபியின் மிகப்பெரிய சதி. திமுக சொம்பாக வேலை பார்த்த புதிய தலைமுறை சேனல் உண்மை வெளியில வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு ஒரு தப்பான குற்றவாளிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை சொன்ன மிக பகிரங்க உண்மையான சில தகவல்கள் வெளியே வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்துட்டு நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக்கை பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அந்த உத்தண்டி சாலைக்கு ஒரு டெண்டருக்கு ஓகே பண்ண போறாரு. நேற்று தான் அமைச்சரவை கூட்டத்தில் 2100 கோடி ரூபாய் திமுக காலகட்டங்களில் போட்ட அந்த உத்தண்டி மேம்பாலம் அந்த பணிகள் வந்து மொத்தமாக வந்து முடக்கப்பட்டு கிட்டத்தட்ட 700-800 கோடி ரூபாய் அதிகமாக போன ஒரு டெண்டரை இன்னைக்கு மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏவா வேலு மிகப்பெரிய அளவில் ஏப்ப விட்டுருக்கார் அப்படின்றது தெரிய வந்து நேற்று இரவு நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய தனிப்பிரிவுக்கு திமுக சைட்லேருந்தே கால் பண்ணி ரொம்ப கெஞ்சிக்கெதிர்ன ஒரு சம்பவங்கள்லாம் அரங்கேறி இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பேட்டியெல்லாம் அங்கேருந்து லண்டன்லேருந்து ஒரு ஜூம் மீட்டிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாஜகவின் மிகப்பெரிய சதி வேலை வந்து ஒன்று நடந்துட்டு இருக்கு. இது மூலியமாக தமிழகத்தை முற்றிலும் காவியாக மாற்றுறதுக்கான அதிகபட்ச வேலையை வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து பார்க்குறாங்க. தமிழக வெற்றிக்கழக ஆட்சி எதிராக வந்து அதிமுக, திமுக மற்றும் பாஜக ஒன்றிணைந்து அவங்க 3 பேரும் வந்து சேர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றிக்கழகத்தை எதிர்க்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பக்கா பிளான் இடைத்தேர்தலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இடைத்தேர்தல் நடத்தணும், உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னா தமிழகத்துக்கு முக்கியமாக வந்து ஒரு ஆளுநர் இருக்கணும். இன்னைக்கு பொறுப்பு ஆளுநராக இருக்கிற அர்லேக்கர் அவர்கள் கேரளா மாநிலத்தையும் பார்க்குறாரு, இங்கேயும் வந்து பார்க்குறாரு. அப்படின்றத தாண்டி நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் போலேயே இல்லாமல் முழுக்க ஆன்மீகவாதியான ஸ்ரீ ரவிசங்கர் அப்படின்றவரை இறக்குறாங்க நம்மளுடைய பிஜேபி. இது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பரிசீலனையில் இருக்கிறாப்புல. அது போக பாஜகவுடைய மூத்த தலைவரான ரவிசங்கர் பிரசாத் அப்படின்றவர் பாருங்க எப்படி ஆளுநர் ரவி மாதிரியே ரவியாவே வரும். இதுதான் வந்து பிஜேபியோட மிகப்பெரிய வந்து ஒரு கணக்காக இருக்குது. இன்னைக்கு தமிழகத்தில் இவங்களை வந்து போட்டுட்டாங்கன்னா எப்படியாவது தாமரையை தமிழகத்தில் மலர வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு. இன்னைக்கு எல்லாருமே யோசிக்கலாம், என்னடா அது எத்தனையோ குற்றவாளிகள் நீதிமன்றத்துக்குள்ளே போகிறாங்க, ஈஸியாக முன்ஜாமீன் கிடச்சிருதே அப்படின்றத தாண்டி நேற்று ஒருத்தருக்கு முன்ஜாமீன் கிடச்சிருக்கு. யாருன்னா பழனி கோயிலில் இவ்வளோ 100 கோடி ரூபாயை ஆட்டையை போட்ட சார் பதிவாளர் தப்பான முறையில் அந்த பணத்தை பறிமுதல் பண்ணிட்டு அந்த ஒரு 100 கோடி ரூபாய் லேண்டை வந்து மாற்றி வேற ஒரு ஆளுக்கு பதிஞ்சு கொடுத்த, கோயிலோட நிலத்தை அப்படி பதிஞ்சு கொடுத்த ஒருத்தருக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ட் பார்த்தீங்கன்னா இது கோயில் சார்பில் வந்து இதை எதிர்த்து இன்னைக்கு அந்த மனு வந்து விசாரணைக்கு வரதா இருக்கு. என்னதான் இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் போராடினாலும் தமிழக வெற்றிக்கழக முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்த்து போராடினாலும் காவல்துறையினர் ஒவ்வொரு குற்றவாளிகளை தூக்கி கொண்டுட்டு போய் உள்ள வச்சாலும் இவங்க சட்டத்துக்கு பின்னாடி ஈஸியாக ஒளிஞ்சுக்கிறாங்களே அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு மக்களோட மனசுல பெருமளவு இருக்கு. இவங்க வந்து சீக்கிரம் எப்போ கைது பண்ணப்படுவாங்க, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சட்டம் வந்து சரியா இல்லையே, நமக்கு பயமா இருக்கே, அப்போ குற்றவாளிகள் வந்து உள்ள போய் மறைஞ்சுக்கலாமா ஒளிஞ்சுக்கலாமா, இவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் ஈஸியாக கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மன வருத்தத்தில் தான் இருக்காங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு, அவரை கண்டுபிடிக்க முடியல. சாதாரண ஒரு குற்றவாளி ஏதோ ஒரு சின்ன பிட்பாக்கெட் திருடன் கூட எங்க தான் இருப்பான்னு தெரிஞ்சு தூக்கிட்டு போற காவல்துறை ஏன் இவ்வளவு பெரிய குற்றவாளிகளை இன்னும் தூக்காம இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. உங்களுக்கு எதனா பதில் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நேற்று பாத்தீங்கன்னா அந்த உத்தண்டி சாலையை சொன்னேன் பாத்தீங்களா, அது என்னன்னா 2100 கோடி ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 1500-1600 கோடியிலேயே முடிகிற ஒரு டெண்டரை கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் அதிகமாக ஸ்வாகா பண்ணின ஏவா வேலு, சேகர் பாபு, பிரியா இவங்களுக்கு சுற்றி மிகப்பெரிய சதிவலை ஒன்று திமுகக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கிறது தெரியாமல் இவங்க இவ்வளோ வேலையை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு இந்த டெண்டர் மூலியமாக வெளியில் வர விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு தெரிஞ்சு அமைச்சரவையில் இந்த ஒரு திட்டத்தை முடக்கினதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் பல திட்டங்களை முடக்கியிருக்காங்க. என்னன்னா பல டெண்டர்கள், பஸ்ஸு பாடி கட்டுற அந்த டெண்டர், சின்ன மேம்பால டெண்டர், பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சின்ன மேம்பாலம் கட்டுறதுக்கு 700 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு அந்த திமுக அரசு அப்போ இருந்தவங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு வேலையும் பிள்ளையார் குழி சொல்ல கூட போடாமல் வச்சிருக்கிற இந்த திமுகவில் இருந்தவங்க வேளச்சேரி மேம்பாலம் நினைக்கிறேன், அது பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வரதா இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து கோடிக்கணக்கில் வந்து இடத்த வந்து வாங்கி அதுக்கான சில இடங்களை அப்புறப்படுத்தி எல்லாமே பண்ணியும் கூட எந்த ஒரு வேலையும் தொடாமல் அரசுக்கு 700 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தவங்க இன்னைக்கு அந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்ட சேகர் பாபு, பிரியா அவங்க சைட்ல இருந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய தனிப்பிரிவுக்கு கால்லாம் வந்திருக்கு. இந்த டெண்டர்லாம் ரத்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிட்டு போன மேயர் பிரியா அவர்கள் ரொம்பவே கதறிக்கிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளாட்சி தேர்தலில் கூட நிற்க முடியாத சூழ்நிலை வரப்போகுது. நிறைய விஷயங்கள்ல அவங்க சிக்கியிருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியே வந்துட்டு இருக்கு. ரைட்டு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய தலைமுறை சேனல் பற்றி நம்ம பேசியே ஆகணும். கனிமொழியாக இருக்கட்டும், வேல்முருகன் ஆகட்டும், சீமான் வந்து இன்னைக்கு சொல்றாரு பத்திரிகையாளரை கைது பண்றது அப்படின்றது இன்னைக்கு பேரவலம் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா ஏன் இப்படி ஒரு குற்றவாளிக்கு இந்த ஒட்டுமொத்த தலைவர்களும் சரி, ஒட்டுமொத்த பத்திரிகை மன்றமும் சரி ஏன் துணை போகுது அப்படின்றத தெரியணும். இன்னைக்கு திமுகவுடைய சொம்பு சேனலா இருக்கிற சன் நியூஸ் நம்மளுக்கு தான் தெரியும். ஆனா நம்ம கண்ணுக்கே தெரியாம இவ்வளவு நாள் நம்மளை கண் துடைப்பா ஏமாத்திக்கிட்டு எல்லா நியூஸையும் நடுநிலை தன்மையோட கொடுக்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த புதிய தலைமுறையோட ஒரு நிருபரை சம்பந்தமே இல்லாம இந்த குதிரை பேர வழக்குல காவல்துறையினர் வந்து இன்னைக்கு உள்ள கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. அவருடைய போன்ஸை வந்து தடயவெளி சோதனைக்கு அனுப்பியிருக்காங்கன்றதை தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் மன்றமும் இன்னைக்கு கொதிக்கிறாங்க. ஆனால் காவல்துறையிலேருந்து மிகப்பெரிய விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அந்த யூடியூபரான திருநாவுக்கரசரை சேர்ந்த அந்த 9 பேர் மதுரையில் இருந்து கைது பண்ணின ஒருத்தர், நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நிருபர் விஜயன் அவர்களுடைய ரொம்ப நெருங்கின தொடர்பில் இருக்கிறதாகவும் அவருடைய செல்ஸ்லேருந்து நிறைய கால்ஸ்லாம் போயிருக்கு அப்படின்றதாகவும், இது இன்னைக்கு நேற்று பழக்கம் கிடையாது. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் முதல்வர் ஆன கையோட பார்த்தீங்கன்னா நீலாங்கரை வீட்டிலேருந்து தலைமைச் செயலகத்துக்கு வர்ற ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது, மக்களுக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது, இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்த புதிய தலைமுறை சேனலோடைய அந்த ஒரு பழக்க வழக்கம் அப்படின்றது இங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றதும், இன்னும் அதுக்குள்ளே யாருக்கெல்லாம் இந்த பங்கு இருக்குது அப்படின்றதும், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு மேம்பாலம் மாதிரி உதவி இருக்காங்க அப்படின்றது தான் வந்து திட்டம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நிருபர் விஜயன் சைடில் வைக்கப்பட்ட பேர் ஆப்ரேஷன் மேகாலயா ப்ராஜெக்ட். இதில் முழுக்க முழுக்க தலைமையாக செயல்பட்டது விஜயன் அவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. விசாரணை போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இன்னைக்கு கொடி பிடிக்கிறாங்க. அக்கா கனிமொழி அக்காலாம் வந்து கேட்குறாங்க, என்ன பத்திரிகையாளரை கைது பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்றாங்க. முழுக்க முழுக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சொம்பு அப்படின்னு கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறையினர் விளக்கம் கொடுத்தும் இந்த பத்திரிகையாளர் மன்றம் வந்து நாங்கள் போராடுவோம், எப்படி நீங்கள் பத்திரிகையாளரை தொடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் தொட தான் செய்வாங்க. அது காவல்துறையினோட ஒரு எப்படி சொல்கிறது சம்மன் அனுப்பி எல்லாமே நேர்மையான வழியில் நடந்திருக்கு. அவரிடம் விசாரணை போய்கிட்டு இருக்கு. நிறையா விஷயங்கள் அவர் ஒத்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு தகவலாக வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த விசாரணையின் முடிவில் அவருக்கு எவ்வளோ பங்கு இருக்குது, எத்தனை கோடியை சுவாகா பண்ணியிருக்காரு, இன்னும் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை வந்து கவுக்குறதுக்காக என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, அதிமுக, திமுக, பாஜக ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ லண்டன்லேருந்து ஜூம் மீட்டிங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க பாஜகவுடைய இணைந்து அண்டர் கிரவுண்டில் ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறதுக்காக, இவங்களுக்கான வேலை பார்க்குறதுக்காக ஆளுநர் அவர்களை மாற்றுறது அப்படின்ற ஒரு வேலையிலையும் முக்கியமாக இறங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும். முக்கியமான விஷயமா நான் ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா பழனி மலை அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு முன்ஜாமீன் வழங்குற விஷயமா நம்மளுடைய தமிழக அரசு எதிர்த்திருக்காங்க. ரமேஷ் அவர்களுடைய சார்பிலே வந்து மனு கொடுத்துருக்காங்க, முன்ஜாமீனை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு உள்ளே வரப்போகிற பாஜக, இது வந்து சிபிஐ மற்றும் சிபிஎம் திருமாவளவன் அவர்களுடைய விசிகா கட்சி இதுகளுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பஞ்சாயத்தை கொடுக்குறதா இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க அப்படின்றதும், ஆல்ரெடி வீரபாண்டியன் அவர்கள் சிபிஐ கட்சி வந்து அமைச்சரவைக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லியும் அவருடைய கட்சியை சேர்ந்த வேற ஒருத்தர் இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, நாங்கள் வெறும் ஆதரவு மட்டும்தான் தொடர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தளி தொகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு அமைச்சர் பதவியில் அமைச்சரிடத்தில் ஒரு இடம் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இவங்க அமைச்சரவைக்குள்ளே வரப்போகிறாங்களா இல்லை விசிகா மீண்டும் திமுகவுக்கே அடிமையாக போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நிறைய திட்டங்களை இன்னைக்கு சொல்றதா இருக்காரு. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் தெளிவாக சொல்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.